ஹாய், நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆடி ஃபஸ்ட்டு சண்டேவே நாங்கள் கிளம்பிடுவோம். பொங்கல் வச்சுட்டு சாமி படைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். நிலத்துல தான் சாமி படைப்போம். பெரியாண்டவர் எங்கள் சாமி. ஸோ நிலத்து மண் எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் சாமி கும்பிடுவோம். ஃபுல்லாக வயலில் தான் இருக்கும். இந்த வாட்டி சவுக்கு செடி போட்டிருக்காங்க. போன வாட்டி மல்லிகைப்பூ செடியும் கனகாம்பரம் செடியெலாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி சவுக்கு செடி தான் போட்டிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது பார்க்க. ஃபுல்லாக சவுக்கு செடி தான். நான் ஒரு நாள் செடியெலாம் இருக்கும்போது நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, வெயிலே இல்லை. இங்கே தான் நாங்கள் இப்போ பொங்கல் வச்சு சாமி படைச்சிட்டு போகிறோம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம். பொங்கல் வச்சுட்டு அப்புறம் மாவிளக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க அதுக்குள்ளே பிள்ளையார் பிடிச்சி வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்சு வந்துட்டு பொங்கல் தவளைக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க அதுக்குள்ளே நிறைய அபிஷேகம் பண்ணுவோம். ஸோ எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் நாங்கள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுவோம். எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் இவங்க அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பொட்டுலாம் வச்சுட்டு சாமிக்கு பூவெலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு இலை வச்சு பொங்கல் அதெல்லாம் எடுத்து வச்சு சாமிக்கு ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் படைப்போம். நாங்கள் ஒரு ஆளாக படைச்சிட்ருந்தோம். படைச்சிட்டு இவங்க எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி வந்து ஊரில் இருக்காங்க. நான் அவங்க ஊர் ஒரு நாள் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது சூப்பராக இருக்கும். அப்புறமா குட்டி பசங்கள்லாம் படைச்சாங்க. அப்புறம் எங்கள் குட்டி பாப்பாவும் படைச்சா. எங்கள் வீட்டு குட்டி பாப்பா இவ. அப்புறம் அத்தை எல்லாருக்கும் குங்குமம் விதியெல்லாம் வச்சு விட்டாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து பொங்கல் பானை எடுத்து கோயில் சுற்றி வந்துட்டு நிலத்துக்கிட்டேயும் நாங்கள் படைப்போம். அங்கே வந்து அங்கேயும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு படைச்சிட்டு வீட்டிலேருந்து சமைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் அங்கேயே உக்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு தயிர் சாதமும் லெமன் ரைஸு அப்புறம் வாழைக்காய் பொரியல் அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அத்தை. அப்புறம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் குட்டியப்பேட்டை சந்தை இருந்துச்சு. சந்தையை சுற்றி பார்க்கலான்னு பார்த்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கார் வந்து எனக்கு ஒத்துக்கலைனால பைக்கை நாங்கள் வாங்கிட்டு அத்தையும் மாமாவும் காரில் போக சொல்லிட்டோம். அப்புறம் திண்டிவனம் தான் போயிட்டுருக்கோம். திண்டிவனம் போயிட்டு அங்கே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து மாமாவும் பாட்டியும் கொனேரிக்குப்பம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். போகிற வழியில் மயில் பார்த்த உடனே நாங்கள் கார் நிறுத்தி பார்த்துட்ருந்தோம். கிருத்திகை அதுமாக முருகரை பார்த்த மாதிரி அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.